உண்மையிலே இன்றைக்கு என்னன்னு சொன்னா இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. ஆனால் நாங்கள் இப்போ இன்றைக்கு வலிக்கிட்டு நிற்க ஓ இங்கே பாருங்க என்ன சாப்பிட்றீங்க? வெங்காயம் சாப்பிடணும். 11 நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. அதாவது இன்னைக்கு நாங்கள் நைட்டே வந்து கோயிலுக்கு போக போகிறோம். என்ன ரித்திக்? ஓ இன்றைக்கு என்னன்னு சொன்னால் போன மாதம் நாங்கள் இப்படி போயில இந்த முறை எல்லாமே சமைச்சு கொண்டு போகிறோம். இன்றைக்கு முதல் நாளே ரொட்டி எல்லாம் செய்தாச்சு. மாமியார்கள் அதே மாதிரி டீ எல்லாம் கொண்டு வரணும். இன்றைக்கு நாளைக்கு அந்தனியார் கோயிலுடைய இன்றைக்கி போயிட்டு வடிவாக பொங்கலிட்டு வர போகிறோம். என்ன ரித்திக்? ஓ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லல பெருசா சொல்லணும் இல்லை வடிவா சொல்லணும். வாங்க ஐயா சாப்பிட்றீங்களா? என்ன செய்யுது வேறப்பா? செஞ்சு சாப்பிட்றீங்களா? பொறிச்சு தந்து வரும். வெங்காயத்தோட வெங்காயம் எங்களுக்கு தெரியாது. என்ன வெங்காயம் சாப்பிட்டு காட்டுங்க அப்பம். சாப்பிட்டு காட்டுங்க அப்பம். பாப்பம் அம்மா பாருங்க. குட் பாயா. எங்க வலிக்கிட்டீங்க? முருகாண்டி கோயிலுக்கா? அந்தனியார் கோயிலுக்கு வலிக்கிட்டேன். வேணா ஐயா அஸ்மியா காவியா என்னையா வேணும் பிள்ளைக்கு? இப்ப என்ன சொன்னீங்க அம்மாட்ட? அச்சு அக்கா படுத்துக்கிறீங்க. அச்சு அக்கா கடை படுத்துக்கிறீங்களா? சரி படுத்துங்க. பிள்ளை நாம ரொட்டி சுட போறேன். பிள்ளைக்கு என்ன வேணும்? சொம்பல் போடுமா பிள்ளைக்கு? ஆமா வடியா செய்துட்டு வாரேன். சாப்பிடுங்க. கொஞ்சம் அதே பாச்சக்காரன். அம்மா பிள்ளைக்கு ரொட்டியும் சம்பளம் செய்து வாரேன். பாவம் நித்தா கொள்ளட்டும். சரி நீங்க நித்தா கொள்ளுங்க. அம்மா ரொட்டி சுட்டுட்டு கூப்பிடுறேன். செல்லி அக்கா வவுனியால இருந்து வந்திருக்கிறா. என்னம்மா வந்தோடனே வேலை நினைக்கிறீங்களா? டவுனுக்கு போறவங்களே நான் வேலை வைக்கிறேன். நான் வவுனியா போய் ஒரு காலேஜ் போய் வந்தேன்னா என்ன யோசிக்கிறீங்களா? இல்லையா? அப்ப நானு தான் வேலை செய்ய போறேன். நீங்க வேலை செய்யற தேங்காய் எங்க வந்து சாப்பாடு செய்யுங்க தேங்காய்ங்க. ஆமா இப்ப ஏன் உங்களை வந்தோடனே செய்ய சொல்லியிருக்கேன். இப்ப டைம் ஆயிட்டு நாங்க இன்றைக்கு திங்கட்கிழமை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன நாளைக்கு கோயில்ல நிக்கணும்ன்றதுக்காண்டி இன்னைக்கு நைட்டே போறோம். அதனால நாங்க சாப்பாடு செய்து கொண்டு போறோம். நீங்க தேங்காய் திருவி ரொட்டியா சுடணும். நான் என்ன செய்ய போறேன் சொல்லுங்க? அதுவும் சம்பல் நான் தான் இன்னைக்கு செய்ய போறேன். ஆமா செத்தமிளா சம்பல் செய்வோமா இல்ல பச்சை மிளகா? செத்தமிளா சம்பல் இல்ல டேஸ்டா இருக்கு மேடம்மா. அப்ப செத்தமிளா பொரிங்க பொரிச்சு போட்டு அப்ப செத்தமிளா செய்வோம். சம்பல் எல்லாம் சாப்பிடுங்க. சம்பல் எல்லாரும் சாப்பிடணும். சாப்பிடதாம இருக்கு இருக்கிறத சாப்பிடுவோம். ஓ ஓ அப்ப அப்புறம் என்ன மாதிரி போயிட்டு உங்களோட பயணங்கள்? 2 நாள் உங்களுக்கு லீவு போல. இப்போ நிக்கதான் தங்கச்சி. ஞாயிற்றுக்கிழமை சில நேரம் அன்னதானம் கொடுக்க போயிடும் கோயில். அப்ப நேர்த்தி வச்சதான் கோயில்ல அன்னதானம் சமைச்சு கொடுக்க போயிடுவாங்க. அப்ப முதல் நாளே வாங்கக்கா நாங்க சமைச்சு இந்த 2 நாள் இல்லாத பெரிய பாடா இருந்தது. வவுனியாவில கோயில் கூடமா அங்கேயும் ஒரு கோயில்ல நேர்த்தி வச்சதான். அங்கேயும் ஒரு செய்யும். அப்ப சரி நாங்க இங்க 2 நாள் இல்லாத ஒரு வீடு அப்படி ஓஞ்சி போய் கிடந்தது. நாங்க நயனாதிக்கு போவோம். அஸ்மிதாவுக்கு கொண்டே வருவான் நேர்த்தியை செய்து இந்த நேரங்கள்ல நான் போய் வரலாம். அது நீங்க போய் வந்தீங்க. அஸ்மிதா லீவு தானே 7ஆம் தேதியோட பள்ளி கூட லீவு. அப்ப அவ கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு நேர்த்திகள் எல்லாம் செய்துட்டு நான் தான் அதெல்லாம் ஓகேமா. இப்ப எல்லாம் சரி. நீங்க இந்த 2 நாள்ல அது பெரிய பாடா இருந்தது. பெரிய பாடமா நாங்களே உடுப்பெல்லாம் துவச்சு நாங்களே சமைச்சு நாங்களே ரித்திகெல்லாம் ஒலிம்பிட்டு வழியில வந்து பாப்பாரு. இல்லாடி திரும்பி வந்து படுத்துட்டேன். அம்மா காணையில தேடினீங்களா? அவரு இப்படி ஷர்ட்டை பொடிக்க விட்டுட்டு போறேன். அப்பா இருந்தாரு. அப்பாவே கேட்டா உங்களுக்கு புதிய டீ எல்லாம் ஊத்திருப்பாரு. தந்தவர் புடிய தந்தவர். என்ன செய்யறது பாமா நாங்களும் கடைக்கு போயிருவோம். அப்பா தானே தானே என்ன செய்யறது? அப்பா தான் வீடியோ எடுத்துட்டேன். வீடியோ வாரீங்க இன்னைக்கு அம்மாவை அங்க கொழுப்புல போய் அண்ணாவோட இருங்கம்மா கொஞ்ச நாளைக்கு சொல்றேன். அப்பா
நீங்களும் சொல்லுங்க போய் அப்படி சொல்றதானமா நான் இல்லாட்டிக்கு தான் நான் வேண்டிய அருமையெல்லாம் உங்களுக்கு தெரியுது. அப்ப நான் என்ன செய்யறேன்? இப்ப நீங்க தான் கல்யாணம் செய்த ஆக்கள் ஆயிரமா தெரியுறேன். சரி சரி நீங்க அண்ணாட போய் நில்லுங்க, நான் சொல்றேன். இப்ப 2 நாள் போனதுக்கே ஏதோ 1 வருஷத்துக்கு மேல அந்த என்னன்னு சொல்றேன் வீடு வந்து அப்படி இந்த கலகலன்னு இல்லாம இருக்கு. இல்லாட்டி நீங்க எங்களோட கத்தி கொண்டு இருப்பீங்க, நாங்க உங்களோட கலைச்சு அது ஒண்ணுமே இல்லாம இருந்தது 2 நாளா. அப்ப என்ன செய்ய சொல்றீங்க? என்ன செய்ய சொல்றோம்னா ஓய் என்ன சொல்லுங்க. சீனி சாப்பிடக்கூடாது. நீங்க என்னதுக்கு ஐடியா நீங்க என்னதுக்கு ஐடியா போடுறீங்க? சீனி சாப்பிட்றதுக்கு. ஆனா நான் சீனி தர மாட்டேன். சொசேஞ்ச வதக்க போறீங்களா இல்லை கறி வைக்க போறீங்களா? வதக்க போகலாம். இதுக்கு மேல பொலித்தீன் மாதிரி ஒன்று இருக்கும், குடிச்சாச்சா வரும் வராதுன்றீங்களோ? ரைட். இன்னைக்கு சொசேஞ்சர் ஒரு பிரட்டலா. இதுக்கு நான் இப்போ வெங்காயம் மிளகா வட்டி தரணும். தக்காளி பழம். தக்காளி பழமும் ஜோஸ் இருக்கா? இருக்கு. இந்த எந்த ஜோஸ்? எந்த ஜோஸ்? அந்த இந்த ஜோஸ் விட்டா நல்லா இருக்கும். அது விட்டா நல்லா இருக்கும். பிள்ளைகள் சாப்பிடாது. மச்சானுக்கு சரியான விருப்பம். மச்சான் எனக்கு சொல்லிவிட்டவள் இப்படி நிக்கிற வந்து எடுக்கிறேன். அதான் வாங்கிட்டு வாங்க. சரியா? என்னது சொசேஞ்சதா? சொசேஞ்சஸ் எனக்கு விருப்பமே இல்லதான். வாயில வச்சா கொடுங்க. விருப்பம் தான். கை வச்சா கொடுங்க 2. நான் இப்ப முடிட்டு வந்துட்டேன். கோயிலுக்கு போக ரெடி. கோயிலுக்கு போய் கோயிலுக்கு போய் என்ன செய்யணும்? முடிட்டு போயிட்டு போகணும். நாங்க சாப்பிட்டு தான் முழுவ போறோம். சரி ஓகே, நாங்க முடிட்டு சாப்பிடுவோம். ரைட் ஓகே. இப்போ நாங்க வேலை நடக்க போகுது. சரி நீங்க தான் வீடியோ எடுக்கணும். வாங்க. ஓகே. சஜிரா மாமியா அண்ணா கனடாவிலேருந்து தங்கச்சிக்காக பாசமாக கொண்டு வந்த சாக்லேட்டுகளை நாங்கள் அவா கொடுக்காம சாப்பிட்றோம். ஏண்டா அவா லண்டன்ல இருந்தேன்னா ஏண்டா அவா சாப்பிடல. அது ஏண்டா அவா சுகர். அதெல்லாம் அவங்கள அண்ணாவுக்கு தெரியும். 5 ரூபா 10 ரூபா சாக்லேட் வந்து ஏமாத்திரம் வந்து கொண்டு கொடுத்துருக்காங்க. அவருக்கு தெரியாது இப்ப லண்டன்ல உள்ள சாக்லேட் இங்க இருக்குதுண்டு. சரியா? இங்க 20 ரூபாய்க்கு சாக்லேட் இருக்கு. ஓகே நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு இல்லையா? நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அதை பார்த்து என்ன செய்யும்? இது நல்ல பிராண்ட் தான். லிண்டோ சூப்பர் பிராண்ட். வாயில வச்சன கடை நல்ல பிராண்ட். நல்லா இருக்கு. இங்க பாருங்க, உண்மையாவே ஒரு 25,000 சாக்லேட் கொண்டு வந்திருக்கு. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இல்ல அப்படித்தான் வரும். நாங்க அவ்வளோத்தையும் எல்லாரும் அம்மாக்களுக்கு கொடுக்குறோம். எல்லாருக்கும் கொடுக்கலாம். அவங்க அம்மாக்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்போம். என்னதுக்கு எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுவோம். ரைட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சஜி இது வந்து பொரித்த செத்தல் மிளகாய் ரொட்டிக்கு நல்லா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் சஜி இதில் உப்பு போட்டு நாங்கள் இப்போ அடிப்போம் சம்பளி. காணுமா உப்பு? ஓகே. நெக்ஸ்ட் ரெஸ்ட் இல்லை நெக்ஸ்ட் வந்து அடிப்போம் மிக்சியில். ஓகே. இப்போ வந்து நீ போட்டாலும் மிக்ஸி வேலை செய்யாது. ஏன் போடு பாப்பம். ரைஸ் குக்கர் வயர் கோழி போட்டு விட்டுருக்கேன். அச்சோ கடவுளே, எப்படி உனக்கு நீ இப்போ அதை போடு மட்டும் பேச வந்துருக்கேன். பார்த்தேன் நீ என்ன செய்யறது. நீ இல்ல நீ வேறு மாதிரி தான் இருந்த. இல்லாட்டி நான் சுத் போடைக்கு நீ சொல்லிருக்கோம். சரி தக்காளி பழத்தை போடுங்க. என்ன இப்படி பாப்பா? சம்பல் இருக்குதானே? சம்பளுக்கு சரியா பழப்புளி இருக்குல்ல, பழப்புளி நல்லா கூட விடணும். அது நல்லா விட்டு பாருங்க, அப்படி டேஸ்டா இருக்கும். புளி கூட கூட இது நான் போட்டுட்டேனே. இப்ப தக்காளி பழம் சரி, தக்காளி பழம் போடுற பிரச்சனை இல்ல. பழப்புளி போடாம அப்படிதான் இருக்கும். ரைட். இப்ப அரைவாசி வெங்காயத்தை நாங்க போடுவோம். வெள்ளை பூடு பல்லும் போடுங்க. கருவேப்பிலை 2 போடா நல்லா இருக்கும். இப்போது எங்களோட அம்மா எத்தனை பேருக்கு ரொட்டி மாக்குழைக்கிறீங்க? எத்தனை பேரும் இல்லை உங்களோட சமையல் தெரியும்? சமையல் தெரியுங்க நீங்கள் சொல்லுங்க.
ஒரு 15. 15 ரொட்டி. அது கூட சின்ன அளவா சின்ன சுடாட்டாங்கண்டா. ஓ சின்ன சுட்டாதானே சாப்பிட நல்லா இருக்கும். ஒரு 20 வருமானே. இன்றைக்கு நாங்கள் ரொட்டியும் சம்பளும் அதோட சொசஞ்சர் வந்து பிரட்டை வதக்கல் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுக்காண்டி செய்து வந்துருக்கோம். ஆனால் நல்லா இருக்கு வேணாம்மா கொண்டு இருந்து சாப்பிட கேட்கும். அப்போ இந்த இடத்துல உருண்டையில் போனேன். ஒரு அளவுக்கு மெல்லிசா தட்டினீங்கன்னா தான் நல்லா இருக்கும். சின்ன நான் போட்டாங்கண்ணா. என்ன பாரு எத்தனை வந்திருக்கம்மா? 18. பரவாயில்ல 15 20க்குள்ள நீங்கள் 18 காணும். இதே பெரிய உருண்டை தான். ரைட் வாங்க. இதையும் தின்னு சரி நீங்கள் ரொட்டியை உருட்டுங்க. அந்த உருட்டு கடையால் அம்மா தேங்காய் மட்டும் திரி தந்து போட்டு என்ன என்ன சத்தியமா உருட்ட தெரியாது. உருட்ட தெரியாது அந்த இதால என்னது சப்பாத்தி நீ தான் சொன்னியா ஈஸியா இருக்கு பண்ணி கொடுத்துருக்குறேன். அது அம்மா உருட்டுவா நல்லா. இப்போ உருட்ட கொடுத்துருக்கேன். நான் எனக்கு உருட்ட தெரியாது. அப்ப தட்டு உங்களை மாதிரி உருட்ட தெரியாது. இந்த உருட்டண்டாலே என்னென்ன தெரியாது. ஃபுல்லா உருட்டு. என்ன சாமான்? இது வந்து இந்த ஆனியன் அண்ட் கிரீன் சில்லி and tomato. Tomato. No. No, no. Me. Ekai. This one. Yeah. நீ வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னுக்கு இப்படி இங்கிலீஷ் எல்லாம் கிடைக்கிறீங்களா? அடவுல நீ போயிட்டீங்களா? யாரும் மாடு கிடைக்கதான் சரி. Of course. ஐயோ என்ன செய்ய போறீங்கன்னா எனக்கு என்ன தெரியுது. Now curry leaf. Curry leaf. Okay. Curry leaf. Oh, tomato. Yes. Mixing well. Mixing. Yes. Mixing. Yes. Next rest. No. Why? Salt powder. Okay. Yeah. Tomato and onion curry. Why? Patti curry. Patti. Okay. Now some உப்புத்தூள் போய்க்காங்க. கட் பண்ணிட்டு salt. some salt. Salt. Yes. Now taste curry. powder. Taste powder. Yes. Okay. Next Mixing well. mixing. Okay. Next is Sausages. chili sauce. Chili sauce. Chili sauce. Green chili name. Name. Product name. Tika. Why? Spicy. Very. Okay. Well, mixing. Next, sausages. Cutting. Fry. Poaching. Potting. Next, saje kayil pudicing. Mixing. Onion mixing. Okay. Then operande. Oh, பண்ணுவா. Tika, taste. Shaking. Okay. Check around, please. Hello.
எல்லாம் ஓகே. சோசத்தான் கொஞ்சம் கூட விட்டுட்டு உடைக்குது. ஓகே சூப்பர். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த சொசேஞ்சஸ் டபுள் ரெடி ஆயிட்டு. நான் அவளும் தட்டிட்டேன். எங்கட அம்மா சுட போகிறா. வலிக்கிட்டாம் இருங்கம்மா சாப்பாடை கொண்டு. குழம்பு ஒன்றும் இல்லை தர ஊற்றப்படாது. சரியா கும்பிட்டு மணி உள்ளுக்கு நடக்க போகிறோம். நடக்கலே நடங்கு நல்லா பெய்தபடியா என்னம்மா நடக்கலாம். இதே கொஞ்சம் ஈரம் உண்டாலும் நடந்துடலாம். ரைட் ரைட் ரைட். அப்படின்னா ஓ மகுத்தி வந்துருக்கோம். சரி நடங்க. இப்போ மழை வைக்கலாம். அது நாங்கள் போயிட்டு வரைக்கும் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கணும். சரி இல்லை நீங்கள் தெரியுதா லைட் வெளிச்சங்க. அன்றைக்கு படை பனஸ் அதுதான் பனஸ்லேயே எல்லா பனஸும் இருக்குது. கறி பனஸ் இருக்குது, சும்மா பனஸ் இருக்குது. நீங்கள் இதில் எவ்வளோ வண்டி இருக்கிறீங்க? வச்சிருங்க வாங்குறது. இந்தியன் பயணம் என்ன சொல்லுது சஜி? மழை பெய்து விட்டு இந்த நடந்தது தானே, அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி ஓகே ஓகே. மழை பெய்து கொண்டிருக்க என்னாலும் நடக்கலாம். மழை பெஞ்சு காஞ்சி இருக்குது. அது அந்த உழுத கரை மாதிரி அந்த கல் மாதிரி கிடக்கு குத்து வைக்கல. கல் பாத்தியா சஜி? பாதை. ஆனால் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் கிட்ட வந்த மாதிரி இருக்கும். ஆனால் கோயில் பாருங்க எங்கே இருக்கு, எங்கே இருக்குண்டு. அது இப்போ இன்னொரு கொஞ்சம் நேரம் போக அது வந்துடும். சாப்பிட போகிறோம் சாப்பிட போகிறோம். இந்த இப்படியே வாங்க நிசா. டீயா என்ன சாமானியா இது? என்ன சொல்லுங்க? சுடுதண்ணி போத்தல். சுடுதண்ணி போத்தல் வெளிநாட்டுலேருந்து மாமியில் அண்ணா கொண்டு வந்தது. ஐயோ உண்மையாவே? ஆ உடைச்சிருவீங்களா? இல்லை தானே பார்க்குறேன். இது ஐயோ எங்களுக்கு தெரியும். அமிக்கினா என்ன சாரி கப்பில் கொடுங்கம்மா. ஐயா அப்படி இருந்தீங்கன்னா அப்போ ஊற்றுவேன். இப்படி உடம்பு பாருங்க, இப்படி உடம்பு பாருங்க. டீயா இதை இப்படி வைக்கலாம். சரியா செல்லாக்கா ஊற்றுனீங்க டீ? அப்போ நல்லா இருக்கான்னு பார்க்குறேன். நல்லா இருக்காண்டு. ஆ நீங்கள் ஊற்றிருக்க மாட்டீங்களா? தெரிஞ்சு செல்லாக்கா ஊற்றி நீங்களா ஊற்றுனீங்க தெரியுது. நான் சூடு காணாது. அது ஆனால் நல்லா இருக்கும். அப்போ கொடுங்களேன் நிசா. வேங்க தம்பியாக்கா ஏன் சொல்லுங்க. அவன் சாய் டீ மட்டும் கேட்குற வரைக்கே சாப்பிட்டாலும் ஒரு ரொட்டி இருங்க நான் படுத்தாரேன். இது தூக்க மாட்டேங்க உடைஞ்சதோ. ஐயா விடுங்களே, அப்பா ஒன்றை செய்ய விடுங்க. இந்த விசாரிக்க என்ன ரொட்டியாங்க கொடுங்க. சாப்பாடுல அப்படித்தான் போடுவேன். இன்னைக்கு முதல்ல சாப்பாடு தரையில கோவப்பட்டது. சாப்பாடு வேணாம்னு சொன்னது. கொடுக்காத என்ன
கொடுத்தா உனக்கு இல்லை சஜி கொடுக்காதேன்னு சொன்னேன் மச்சான் இந்தா மச்சான் அதான் உனக்கு எதுக்குள்ள வந்துருக்கேன் சஜி சஜி ஊத்த போறேன் சுடு தண்ணி சக்காரி இதுக்கு பிறகு கொடுக்காது. சரி வாங்க நாங்க இதை சாப்பிடுவோம் ரித்திக் ஆளு செல்லம் போகக்கூடாது சம்பல் நின்று ஒன்று சாப்பிட போறீங்களா இப்படி இருந்தீங்க ஒரு சம்பல் மச்சான் மச்சான் அவள் யாரோடையும் கோவத்தை காட்டுவாள் செல்லாக்கா என்னல்ல அவள் ஒரு தனி பாசம் இது ஆனா எல்லாம் ஓகே ரொட்டியா இல்லையா ரொட்டி படு பாடான் குலச்ச பிள்ளை ரொட்டியே பிள்ளை தட்டுல சும்மா வச்சுட்டு எடுத்துட்டாங்க சுடையில சஜிதான் கடைசியா அவள் தான் தேங்காய் மொழி பஜ்ஜி சார் அஸ்மி உடம்பு இருக்கா குட் மார்னிங் அஸ்மி ரொட்டி சாப்பிடுங்க அஸ்வின் ரொட்டி சாப்பிடுறியா நான் சாப்பிடு ஊத்திட்டா சஜி எழுமுங்க அவன் நாங்குடி பாருங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாரும் சஜி பாத்தீங்களா ரோசம் வந்துட்டு இல்லையா என்னோட ரோசம் மாட்டேன் பாப்போம் ரொட்டியை பிழைக்க விட்டீங்க ஆனா தேங்காய் கொஞ்சம் கூடிட்டு ரொட்டிக்கு ரொட்டி செல்லாக்கா நீங்க ரொட்டி சுட்டு தரேன்னு சொல்லிட்டு தரேன்னு மறந்து உனக்கு நாளைக்கு நான் சுட்டு தரேன் இது ரொட்டி இனிக்குது தேங்காய் பூ கூடி போயிடுனா சாப்பிடுங்க ரொட்டி சுட்டா எப்படி தெரியுமா இருக்கணும் நல்லா இருக்கும் ஆறு நல்லா இருக்கு 6 நாளும் போயிடலாங்க அது ரொட்டி தேங்காய் கலர் இருக்குல்ல மாறணுமா இந்த கலர் இருக்கு இந்த கலருக்கு இந்த ரொட்டி வரணும் அப்படியே ஃபுல்லாக வெள்ளை ஆகணும் இது அப்படியே ஈரமாக இருக்கு நாளைக்கு உண்மை நான் உனக்கு சுட்டு தரேன் அதான் பேசாம இருக்கா சஜி தோசை மாதிரி இருக்கு அது சாப்பிடுங்களேன் கிட்ட வாங்களேன் இதுக்கு மட்டும் விளங்க இல்ல அது நித்திர வருது அங்க பாருங்களா அங்க கண்ணு மாறும் இது கடைசி ரொட்டி அவ்வளவு சஜி சுட்ட வடியா என்ன சஜி அப்படி இருக்கலாம் இந்த பாட்டா கட்டி போட்டு போறீங்க காட்டி வச்சது வலிக்கிட்டாச்சு 2:30 டைம் சஜி சாப்பிடல இல்லாட்டி இந்த சாப்பாடு இப்போ முடிஞ்சிருக்கும் சஜி சாப்பிட இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடாது சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படி நான் சாப்பிடல அது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ டைம் வந்து ஒரு 4 இருக்கும். இன்றைக்கு சொன்னால் அங்கே கோயிலுக்குள்ள போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நம்ம காலையில் வேணும்னு சொன்னால் உள்ள தர மாதிரி அப்படியே கட்டியாக இருந்தது. அது எடுத்தானீங்களா அந்த எல்லாம் எடுத்து தான் இருக்குது. மழை பெய்தாலும் ஓரளவுக்கு நடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் தர வந்து அந்த உழுத தரம் இருந்தது. நம்ம உழுத தர காஞ்சி மாதிரி இருந்தது. நம்ம சுற்றி ஆனால் நாங்கள் போய் வந்துட்டோம் நல்லபடியா. மற்ற சொன்னா சமைச்சு கொண்டு போனாங்க. சஜி மட்டும் தான் கொஞ்சம் சாப்பிடல இது வந்து இங்க வச்சு சாப்பிட்டு போயிட்டால் அதனால அங்க சாப்பிடல. நாங்க வடிவா சாப்பிடுவோம். நீங்களும் சாப்பிடல. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா கொண்டு போன ரொட்டியை சஜீவ் அம்மாவும் சாப்பிடல. நாங்கள் எல்லாரும் வடிவா சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு வடிவா என்னமா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கோயிலில் வந்துட்டேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் நான் உங்கள் பிகேஆர் ஃபேமிலி. பாய்.